ஹாய்ங்க. வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக். காமாட்சி ஆன்டிக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு மிக்க நன்றி. புழுங்கு பொருட்களும் கொஞ்சம் கலை பொருட்களும் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிடுங்க மேம். வீடியோ எடுத்ததும் நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதுவும் டிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும்போது நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்கள். நேற்று ஆணி திருமஞ்சனம் இல்லையா, அப்போ எடுத்த வீடியோ அது. முதல்ல சிவனை காட்டணும் அப்படின்ட்டு காட்டியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு தாண்டவ கோலம்ங்க இது. மேலே டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. 7 to 7.5 இன்ச்சுக்கிட்ட இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. 1950, 1950 ரூபா. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டெக்கோருக்கும் பயன்படுத்தலாம், பூஜைக்கும் பயன்படுத்தலாம். உள்ள பின்னாடி கம்பியோடு இருக்குது. நிறைய கொடுத்துருக்கேங்க நான் இந்த மாடலில். உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்தது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கீழே முயலகன் இருக்கார். நிறைய என்ன சொல்கிறது, தலையில் பாருங்கள் ஜுவாலைகள் போகிற மாதிரி சுற்றி முத்து போல் அமைப்பு. மேலேயும் அவ்வளோ பக்ஷி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான அமைப்பு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அமிர்த கலச தேவி கலசம் வச்சுருக்காங்க. அமிர்த கலசம் இது கதவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. ஆப்போசிட்டாக 2 இருந்தது. இது ஒன்று கடைசியாக நின்று இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது கதவில் ஸ்டிக் பண்ணலாங்க. நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அங்கெல்லாம் ஆணிகள் அடிக்கிறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராஸ் ஆணி வாங்கி அதை நீங்கள் அடிச்சுக்கலாம். அது வாங்குறவங்களுக்கு பிராஸ் ஆணி கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் ஒரு 5 ஆணி போட்டு அனுப்புகிறேன். இங்கே என்கிட்ட இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஒரு 6.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. நல்ல கட்டிமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூஜா பிளேட். நிறைய பேர் என்கிட்ட வாங்கக்கூடிய ஒரு பொருளில் இது முதன்மையானது. புலிக்கால் பூஜா பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புலியோட கால் மாதிரி இப்படி சாஞ்சா மாதிரி இருக்கும். 7.5, 7.5 இன்ச்சு இருக்குங்க. கரெக்டாக அபிஷேகம் பண்ணலாம். அப்படியே சுவாமிகளை அதில் உட்கார வைக்கலாம். மனைக்கு பதிலாக இதுலேயும் உட்கார வைக்கிறவங்க இருக்கிறாங்க. தாயார் பெருமாளை உட்கார வைக்கலாம், சிவன் பார்வதியை உட்கார வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிண்ணங்க, பிரான்ஸ் கிண்ணம், வெண்கல கிண்ணம். நல்ல அருமையான அமைப்பில் இருக்கக்கூடியது. இந்த வளைவெல்லாம் சூடு இருக்கும்போதே, அந்த கலவை ஊற்றி சூடாக இருக்கும்போதே அது வளைச்சாதான் உண்டுங்க, இல்லைன்னா வளைக்கவே முடியாது. ரெண்டும் ஒரே சைஸு, கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது. அருமையான அமைப்பு. வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நெய் பானைங்க. ரொம்ப கட்டியாக இருக்குது, கனமானது. மூடியும் ரொம்ப டைட்டாக இருக்குது, திறந்து மூட கஷ்டமாக இருக்குது அப்படின்லாங்கிறது. பிளாக்காக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த ஷேட் அப்படி தெரியுது. நான் அனுப்பும்போது உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி அனுப்புகிறேன். இதோட ரேட்டு 4200. நல்ல வெயிட் உள்ள நெய்ஜாடி. இது பிரான்ஸு. தண்ணி கூட நிறைய பேர் பெரியவங்க தண்ணி வச்சுட்டு படுத்துப்பாங்கங்க, அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. சைஸ் பார்த்துக்கோங்க, ஜூம் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க. எனக்கு சவுண்டு வரல, நீங்கள் வாங்கினீங்கன்னா தட்டி பாருங்கள், அதே சவுண்டு வரும். நல்லா 1/2 லிட்டருக்கு மேலே பிடிக்குங்க. நல்ல வெயிட் உள்ள பொருள், கனமானது. கப்புங்க நான் நிறைய போட்டிருக்கேன். சூப் கப்பு, சூப்புக்கு யூஸ் பண்ணலாம், காஃபிக்கு யூஸ் பண்ணலாம், டீக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா அருமையான கப்பு. நல்ல உயரம் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 1600. இது கொஞ்சம் சின்னதாக விலை வந்ததுனால நான் சின்ன விலையே போட்டிருக்கேன். 1600, 1600 ரூபா. படிங்க, படின்னா இதுதான் படிங்க. வெண்கலப்படி. அவ்வளோ பொறுப்பான ஒரு பொருளுங்க இது. ஃபுல்லாக பெரிய ஒரு பூஜை அறை இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக நெல்லை கொட்டி அதுக்கு மேலே அன்னபூரணி உட்கார வைப்பாங்க, இல்லை அரிசியை கொட்டி உட்கார வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் ஐட்டம். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வடிவம் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது பஞ்சஹார்த்திங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3200ங்க. பஞ்சஹார்த்தி பிரான்ஸு கிளை பகுதின்னுவாங்க. எல்லாமே அட்டாச்சு, டிட்டாச் எதுவுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி நாட்டு போட்டு நீட்டாக வந்திருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான வடிவமைப்பு, பிரான்ஸுங்க. இது வெங்கலம். உயரம் அகலம் பார்த்துக்கோங்க. இது பெல்லுங்க. அது போன வாட்டியும் போட்டிருந்தேன், ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. இது ஒன்றும் போட்டிருக்கேன். 900 இதோட ரேட்டு 900. நல்ல கணீர்னு கேட்குது. பெரியவங்கெல்லாம் யாருன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்மளை கூப்பிடணுன்னா ஒரு பெல் அடித்தா போதும், அவ்வளோ பெரிய சத்தம் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது அந்த காலத்துதுங்க, இப்போது இது கிடையாது. நல்ல பெயிண்டிங்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இது ஃப்ளவர் வாஷுங்க. நல்ல என்ன சொல்கிறது, கீழே அவ்வளோ அருமையாக குண்டாக இருக்குது, அகலமாக இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து ஒரு உருளி கூட வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம், பூ போட்டு. அவ்வளோ அதாவது அடக்கமாக உட்காரன்னுவாங்க பாருங்க, அந்த டைப்பில் இருக்குது. இந்த பூண்டு இடிக்கிறதுங்க, போன தரம் போட்டிருந்தேன். ரோஸ்வுட் ஒன்று போச்சு, டீக் வுட் இருக்குது, பர்மா தேக்குங்க. இதெல்லாம் வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இது மரவங்க, ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதோட ரேட்டு 1800, 1800 ரூபா. நல்ல கனமான பொருள். இது நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேங்க. 1600 கொடுக்குறேங்க. 1600 ரூபா, 1600 போடுறேன். இது ஒரு சாம்பார் வாளிங்க. அது சாம்பார் ரசவாளி, சாம்பார் வாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாயாசம் இதெல்லாம் ஊற்றக்கூடிய ஒரு பொருள். இது நல்ல கனமாக இருக்குது. ஒரே பீஸு தான் அந்த மூக்கெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. எதுவும் ஜாயிண்ட் கிடையாது, காப்பர் ரிவிட் தான். மேலே கம்பியும் சிங்கிள் பீஸை நீட்டாக கொண்டு வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே புதுசாக இருக்கிறதுக்கு அந்த காவி மாதிரி ஒன்று தடவி வச்சுருப்பாங்க, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. குட் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட்டு 3400ங்க. நல்ல வெயிட் உள்ளது. உருளிங்க, பருப்பு உருளி, நல்ல முழுக்கு உருளின்னு சொல்லுவாங்க. நல்லா கனமாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இந்த அடிப்பகுதி மட்டும் கனமாக வைப்பாங்கங்க அவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நீட்டாக தான் இருக்குது. அகலம் பார்த்துக்கோங்க, உயரம் நல்ல தெளிவாக இருக்குங்க. இது கரண்டிங்க, 850. முறி கரண்டி, லேசாக தான் இருக்கும், ஆனால் முறி வெங்கல கரண்டி. உருளிங்க, வால் உருளி, அடுப்பில் வச்சு சமைக்கலாம், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். வெங்கலம் பிரான்ஸில் உள்ளது தான். நல்ல ஒரு அடிக்கு மேலே இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க, புக் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்வுட் சோத்து பலகைங்க. ஆனால் சோத்து பலகையை நீங்கள் பயன்படுத்துறதில்ல, வெஜிடபிள் கட்டராக வச்சுருக்கீங்க, அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு தெளிவான ரோஸ்வுட்டு, வாழைப்பூ மாடல். அதில் இந்த பேரோடு வர்றதெல்லாம் ரொம்ப ரேருங்க, ரொம்ப நீட்டான பொருள் தான் வரும். அதுதான் இது. அது ஒன்றும் இல்லை, தண்ணி பட்டிருந்ததுங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்ல அகலமாக இருக்குங்க, அகலமாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது. நல்ல அழகான பொருள். ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டு என்னை இது வேணும் அது வேணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேணுன்றதை மட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வாங்கி வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லையா.
இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூங்க.